ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொர்ஷவாக்கம் தானா ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டுக்கு தான். ஸோ இந்த மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப், அதாவது இந்த மாதிரி கடைங்க இந்த லைன் ஃபுல்லாகவுமே இருக்கும். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விதமான ஃப்ரூட்ஸ் இருக்கும். இங்கே வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கடையில் போயிட்டு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸோட நேம் கேட்போம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் வாங்கலாம். ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கலாம், வாங்க போங்க. பார்த்தீங்களா, இது வந்து கிரேப்ஸு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இந்த கிரேப்ஸு ஏன்டா தம்பி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதை பார்த்தா கிரேப்ஸ்னே சொல்ல முடியாது. அது வந்து ஆஸ்திரேலியா கிரேப்ஸ் தான். பார்த்துங்க இதோட நேம். இதுலேயே வாங்கிக்கலாம் நம்ம. இது தாங்க இது வந்து இதோட பேர் வந்து லம்டானா. இதை வந்து லிச்சின்னு சொல்லுவாங்க. லிச்சிங்கிறது வேறையா, அதோட சீசன் வந்து முடிஞ்சான். இப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸ் தான் வந்து வந்துட்டு இருக்குதாமா. ஸோ இது பேர் வந்து லம்டான். நெக்ஸ்ட்டு இது ரெண்டு கலர். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேரிக்கா தான். இந்த ரெண்டு ஃப்ரூட்ஸுமே, இது வந்து ரெட்டு, இது வந்து க்ரீனு. ரெண்டுமே இந்தியாவில் விளையிறது தான். ஸோ ரெட்டு, க்ரீனு, பேரிக்கா. இது பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம். பாருங்க, ஒரு மாதிரி சாக்லேட் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அது வந்து நம்ம பார்த்துருக்கோம், கொத்து கொத்தாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பழுத்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டு இனிப்பாக இன்னும் நல்லா இருக்குமா. ஸோ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் இது பார்த்தீங்க. இந்த பழத்தோட பேர்னா பீச் பழமா இந்த பழம் பேர். இது பாருங்க, இதில் வந்து இனிப்பு, துவர்ப்பு, அப்புறம் வந்து எல்லா சுவையும் வந்து சேர்ந்து இருக்குமாமா இந்த பழத்தில். ஸோ நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வாங்கிட்டு வீட்டில் போய் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இது பாருங்க, இதை வந்து கட் பண்ண, இது நிறைய பேருக்கு தெரியும்ல, இதை பார்த்துக்கிட்டு. இப்போ இது வந்து ரெகுலர் ஆயிடுச்சு. இந்த பழம் பேர் வந்து ஸ்டார். ஸோ இதோட டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டாக புளிப்பு, லைட்டாக இனிப்பு கலந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதை வந்து கட் பண்ணி சாப்பிடும் போது நல்லா பார்க்க வந்து அப்படியே ஸ்டார்ஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்க, இது என்னன்னு நான் சொல்லவே தேவையில்ல, பார்த்தாவே தெரியுதா. இது வந்து செரி பழம். செரி தானேண்ணா, செரி பழம். நம்ம கடையில் வந்து கேக்கோட சேர்த்து கொடுப்பாங்கல்ல, கேக் மேலே வந்து இந்த செரி பழம் வைப்பாங்க. நம்ம லோக்கலில் வாங்கினோன்னா அது வந்து செரி கிடையாது, அது வேற இந்த இளந்த காட்டு காலாக்கா சொல்லுவாங்க. அந்த பழத்தை தான் செரின்னு சொல்லிட்டு கலர்லாம் போட்டு அதை அப்படி வைப்பாங்க. ஸோ ஒரிஜினல் செரி வந்து இங்கே கிடைக்குதுங்க. பாருங்கள், பாக்ஸாக வச்சுருக்காங்க. பாக்ஸாக எடுத்து நான் பாக்ஸ் எடுத்து பாருங்கள், எவ்வளோ வகையான ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ சரி, இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த பழம் பாருங்கள், இது நம்ம ஊரில் வந்து ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா பிளம்ஸா. ஸோ பிளம்ஸ் பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு மாதிரியான ஒரு சுவையில் இருக்கும். ஸோ நம்ம சென்னையில் வந்து ரெகுலராக வந்து இந்த சீசன் வந்தாவே வந்துடும். இது இந்த பழமும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம்
ஆ இது பார்த்தீங்கன்னா மங்குஸ்தான். மங்குஸ்தான பேர் பார்த்தீங்கன்னா அதனால மங்குஸ்தான் வண்டியில கொட்டுற மாதிரி பேர். இதுக்கு இந்த பழம் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணோம்னா நல்லா உள்ள வந்துட்டு நீ பேசு. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரு பல்பி மாதிரி இருக்கும். ஸோ அது டேஸ்ட் பண்ண எனக்கு இந்த பழம் ரொம்பவே பிடிக்கும். என்னோட ஃபேவரெட் இந்த பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. எவ்வளோ நாளும் வாங்கி சாப்பிட்லாம். ஒரு பழம்ன்றது பெருசாக இருக்கா, இது வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஒரு வாயில் வந்து காணாமல் போயிடும். ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க கிவி பழம். இது நிறைய பேருக்கு வந்து வாங்க தெரியாமல் வாங்கிடுவாங்க. இப்போ இது வந்து எவ்வளோ கட்டியாக இருக்குது, ரொம்ப கட்டியாக இருக்குது. லைட்டாக வந்து கட்டியாக ஒரு மாதிரி தொட்டால் வந்து லூஸாக இருக்கும். அந்த மாதிரி பழம் சாப்பிட்டா டேஸ்ட் வராது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கட்டியாக வாங்கி சாப்பிட்டோம்னா அதோட முழுமையான டேஸ்ட்டை வந்து நம்ம அனுபவிக்கலாம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா கிவி பழம், கிவி. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஒரு புளிப்பாக லைட்டாக இனிப்பு சுவையோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் எனக்கு வந்து ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும் இந்த பழமும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே கோலி குண்டு கண்ணு மாதிரியே இருக்குல்ல. ஸோ இதோட நேம் வந்து ப்ளூபெர்ரி. யாருக்கெல்லாம் ப்ளூபெர்ரி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து எப்படி சொல்கிறது, எல்லா பழமும் இங்கேயே கிடைக்குது, ஒரு சில பழங்களை தவிர. ஸோ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா சென்னை மக்கள் வந்து இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணலாம். எல்லா பழமும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, பழமும் நல்லா இருக்குது. இப்போ ப்ளூபெர்ரி ஃப்ரூட்ஸ் இதுவும் என்னோட ஃபேவரெட். பார்த்துங்க மக்களே, எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ராகன் ஃப்ரூட்டு. இது எல்லா இடத்துலையும் கிடைக்குதான்னு தெரியல, பட் ஒரு சில இடத்துல கிடைக்கல. ஸோ நல்லா இருக்கு பாருங்கள். ட்ராகன் ஃப்ரூட்டு எனக்கு ஃபேவரெட் தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா பார்க்க அழகாக இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பேசிக்காகவே ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதில் ட்ராகன் ஃப்ரூட் ரொம்பவே பிடிக்கும். ட்ராகன் ஃப்ரூட்லேருந்து எல்லா வகையான ஃப்ரூட்டும் இங்கே இருக்குது. நிறைய வெரைட்டி மாம்பழம் வந்து இங்கே இருக்குது. நம்ம என்னென்ன மாம்பழம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாம்பழத்தோட பேர் வந்து வாயில் வரலங்கிறதுனால தெரியல. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்மளும் வந்து வாங்கலாம் இந்த மாம்பழம். எவ்வளோ ரேட் தெரியல. ரேட் எவ்வளோ வருது, 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது மாம்பழம். அடுத்து இந்த மாம்பழம் பேர்னா நீலம். நீல மாம்பழம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா நீல மாம்பழம். நீலம் நல்லா செம்ம டேஸ்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். எனக்கு மாம்பழம் எல்லா மாம்பழமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரைட்டியாக நம்ம எந்த மாம்பழம் கொடுத்தா செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ருமானி மாம்பழம். சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்கும். இது எல்லா மாம்பழத்துலையும் கரெக்டான சைஸில் இருக்குமா, ஆனால் இதுக்கு மட்டும் எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த கொட்டை பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும். அண்ணன் வந்து வித்தியாசமாக பழம் எடுத்து கொடுத்துருக்குறாரு. நானே இதெல்லாம் சாப்பிட்டதில்லை. இதோட பேர் பார்த்தீங்கன்னா தசரியம். ஸோ தசரியும் சொல்கிறாரு. நல்லா இருக்குது பார்க்கவே. இங்கே பாருங்க, அந்த லங்கோடாவா இல்லையா, இது வந்து மாம்பழத்தில் லங்கோடாவா. ஸோ
இந்த லங்கோடா பார்த்துங்க, பார்க்க பச்சையாக இருக்குல்ல, ஆனால் உள்ளே வந்து நல்லா பலமாக இருக்கு, நல்லா பழுத்த பலமாக இருக்கு லங்கோடா. வேற அன்னாச்சி பழம் இருக்கு, அன்னாச்சி, ஏகப்பட்ட பப்பாளி பழம், இது என்னன்னா கிண்ணி பழம் தானே, கிண்ணி பழம் இருக்கு, மாதுளை பழம் இருக்கு, என்ன பழம் இல்லை எல்லாமே இருக்கு. மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, பச்சை வாழைப்பழம், ரெட்டு செவ்வாழை, பச்சை வாழைப்பழம், எல்லா பழமும் இருக்குது. நான் இங்கே தான் வந்து வாங்குவேன். ஸோ நீங்களும் வந்து நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா இருக்கும், நல்ல பழமாக இருக்கும். நீங்களும் வந்து வாங்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த தானா ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டில் இந்த கடையை வந்து பார்த்துட்டு வாங்கணும். ஆனால் இப்போ நம்ம கடை எங்கன்னா இருக்குது? எதிர்க்க பார்த்த மாதிரி மாலை கடை இருக்கு. எதிர்க்க பார்த்த மாதிரி மாலை கடை இருக்கு. ஈஸ்வரி பேலஸ் இருக்கும். ஈஸ்வரி பேலஸ் ஆப்போசிட் ஏற்ற மாதிரி மலை கடை இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே நம்மளோட கடை. பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் இருக்கு. ட்ரெண்ட்ஸுக்கு பக்கத்துலேயே தானா ஸ்ட்ரீட்டு உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு கடைக்கு தள்ளி தெரிஞ்சுங்களா, அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்ததுமே. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது பழம் வாங்க வந்தாங்கன்னா அவங்களை கம்மி பண்ணி போடுவீங்களா ரேட்டு? கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவீங்களா? சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்து வாங்குறவங்களுக்கு அண்ணன் வந்து கம்மி பண்ணி கரெக்டாக வந்து பழத்தை நல்ல பழமாக போட்டு கொடுப்பாரு. நம்பிக்கையோடு வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நம்ம வந்து வாங்கியாச்சு, வீட்டில் போய் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்ஸ். நான் அண்ணா வந்து ரொம்பவே கம்மியாக தான் போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப குறைஞ்ச விலையில போட்டு கொடுத்தாங்க. நீங்களும் வாங்க, பார்த்து கொடுத்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மாம்பழம் வந்து அந்த கடையில் வாங்கினேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கும்னு சொன்னாங்க மாம்பழம். ஸோ எப்படி இருக்குன்னு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நான் வாங்கி வந்து 2 days ஆயிடுச்சு. 2 days-ஆக வந்து இதை நான் அப்படியே வச்சுருந்தேன். இங்கே பாருங்க, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வாங்கும்போதே நல்ல பழம் தான் இது. நான் 2 நாளாக வந்து வீடியோவே போடல. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம இனிப்பு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே தான் அந்த மாம்பழம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் பழம் எல்லாம் 2 நாள் ஆச்சுங்கிறதுனால பழம்லாம் நல்லா பழுத்துருச்சு. ஸோ கட் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரும் பழம். ஸோ கட் பண்ணால் பார்த்தீங்க இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரும். உண்மையாகவே நல்லாயிருக்கு. இதில் வந்து உப்பு, அது என்ன, காரப்பொடி, அதாவது மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்களா செரி பழம். ஸோ ரொம்ப ரேர் தான் அந்த பழம் கிடைக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே கிடைக்கும்னு சொல்லலாம். அதிக டைம் கிடைக்கும் அங்கே. சாப்பிட்டு பார்க்கலாமா? ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டு, புளிப்பு இனிப்பு கலந்துருக்கு, நல்லா இருக்கு. இது பாருங்க, நெக்ஸ்ட் வந்து இது வந்து திராட்சை. சீட்ஸ் இருக்குது இதில், இந்த திராட்சையில் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. ஸ்வீட்டாக இருக்கும். உண்மையாகவே வீடியோக்காக சொல்கிறதுன்னு இல்லை, உண்மையாகவே நல்லாயிருக்கும். மாசாக இருக்கும். ரெண்டாவது வந்து பேரிக்காய். பேரிக்காய் கட் பண்ணும் போதே அந்த சவுண்டு வருது, நல்லா அப்படியே கிறிஸ்பியாக. நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேரிக்காய்.
அது வந்து கொஞ்சம் புளிப்பு இனிப்பு துவர்ப்போடு சேர்த்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. இது ரெட் கலர். நெக்ஸ்ட் வந்து இந்த பழம். இது பேர்லாம் வந்து நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். மங்குஸ்தான் நினைக்கிறேன். இது பேர் மங்குஸ்தான், மறந்துட்டேன் பேரெல்லாம். ஸோ இப்படி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம். எனக்கு ஃபேவரெட். அப்பாடி. செம்ம டேஸ்ட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு உண்மையாவே. ஆஹா, இருக்கிற பழத்துலேயே அல்டிமேட்டாக இருக்குது இந்த பழம். ஸோ அப்புறம் கிவி பழம். கிவி பழம் பார்த்துக்கோங்க. நல்லா புளிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்ற மாதிரி தான். அப்புறம் நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் வந்து நல்லா முடி க்ரோத் ஆகிறதுக்காக, ஹேர் க்ரோத்துக்காக நான் வந்து நெல்லிக்காய் வாங்கினேன். ஃபைனலாக வந்து நெல்லிக்காய் வர வச்சு